நண்பர்களே, இன்று முக்கியமான ஒரு விடயம் தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். எல்லா நாடுகள் இருந்து இப்ப இந்தியா, இலங்கை போன்ற நாடுகள் இருந்து இங்கே மாணவர்கள் வருகின்றார்கள். இந்த மாணவர்களுடைய நிலைமை தற்பொழுது பெரும் சிக்கலான நிலைமையாக இருக்கிறது. என்னத்தை படிப்பது? அடுத்து எங்கே முன்னேறுவது? எவ்வாறு உழைப்பது? இப்ப யூனிவர்சிட்டீஸ் உடைய கட்டணங்கள் கிட்டத்தட்ட 9,000 பவுண்ட்ஸ் பெர் இயர் ஆக இருக்கிறது. ஆகவே மிக பெரும் சுமையோடு இங்கே வருகின்றார்கள். ஆகவே இந்த மாணவர்களுக்கான சரியான வழிகாட்டுதல்கள் மிக முக்கியமான ஒன்று. அடுத்தது, இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில் டெக்னாலஜி முன்னேறி கொண்டிருக்கின்ற சூழ்நிலை, நாம் அதனோடு ஒத்து ஓட வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுடைய வாழ்க்கை நிலவரங்கள், எங்களுடைய பொருளாதார நிலவரங்களை சமாளிக்கக்கூடியதாக இருக்கும். பல சிக்கல்கள் இருக்கின்றன. திரு சுகுமாரன் எங்களோடு இருக்கின்றார். அவரோடு இந்த விடயங்கள் தொடர்பாக நாம் பேசுவோம். வணக்கம் சுகுமாரன். வணக்கம். வணக்கம். முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஏன் நான் இந்த இன்டர்வியூ நான் உங்களோடு எடுத்தேன்னா, உங்களுடைய அந்த உற்சாகம் ஊட்டுகின்ற அந்த சொற்கள், வார்த்தைகள், இப்ப எல்லோரையும் முன்னேற்ற வேண்டும் என்ற மனநிலை. உண்மையில இது உங்களை புகழ்றதல்ல, நான் உங்களுடைய இன்டர்வியூல பார்த்த விஷயங்கள் மிக முக்கியமான விஷயங்கள். இதுல மாணவர்களுடைய எதிர்காலம் தொடர்பாக பல விடயங்களை நீங்க சொல்லியிருக்கிறீங்க. இங்க பெரிய குழப்பமா இருக்குது. இப்ப யூகேக்கு வருகின்ற மாணவர்கள் படுகின்ற கஷ்டம் மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கிறது. நன்றாக படித்தவர்கள் வருகின்றார்கள். ஒரு பக்கம் காசு கொடுத்து காசை கொட்டி இங்க படிப்பும் இல்லை, வேலையும் இல்லை, வாழ்க்கையும் இல்லை என்று மிகப்பெரிய சிக்கல்கள் இருக்கிறார்கள். முதல்ல அந்த விஷயங்களை நாங்கள் பேசிட்டு எங்களுடைய கிளவுட் படிப்புக்கு வருவோம். சரி, இப்ப நீங்க உங்களை பற்றி முதல்ல நாங்கள் அறிமுகப்படுத்தும். நீங்க ஒரு விமானியாக, ஒரு பைலட்டாக குவாலிஃபை பண்ணிருக்கிறீங்க, பைலட்டாக வேலை செஞ்சிருக்கிறீங்க, பல நாடுகளுக்கு போயிருக்கீங்க, பல நாடுகள்ல வேலை பண்ணிருக்கிறீங்க, பார்த்திருக்கிறீர்கள். ஆகவே இவ்வாறான ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கிறது. உங்களோட அனுபவத்தை முதல்ல பகிர்ந்து கொண்டு எங்களுடைய நேயர்களுக்கு தொடர்ந்து நாங்கள் பேசுவோம். முதல்ல உங்களோட அனுபவம். வணக்கம் மேனஸ். எனக்கு வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. உங்களுடைய 20, 30, 40 ஆண்டு அனுபவத்துல நான் உங்களை பத்தி பார்க்கும்போது நீங்க என்னை கூப்பிட்டு மக்களுக்கு நல்லது செய்யணுன்றது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். நான் இலங்கை தமிழ் மக்களுக்கும் நம்ம இந்தியர்களுக்கும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இப்போ எல்லாரும் இலங்கையில இருந்து, கொழும்புல இருந்தோ இல்ல சென்னையில இருந்தோ இங்க மாஸ்டர்ஸ் படிக்கிறதுக்காக 10 லட்சம், 20 லட்சம், 30 லட்சம் கொடுத்து வராங்க. அது தேவையே இல்லாத விஷயம். இப்ப என் வாழ்க்கையில நீங்க எடுத்தீங்கன்னா, நான் இந்தியாவில் மெட்ராஸ் ஃபிளைங் கிளப்பில் விமானியா பயிற்சி பெற்றேன். 2-3 வருடங்கள் வேலையும் செய்தேன். அங்கு வேலை செய்யும் பொழுது சும்மா இருக்கும் நேரத்தில், ஏன்னா விமானிக்கு எல்லா நாளும் 8 to 5 மணி வரைக்கும் வேலை இல்லை இல்லையா, சில மணி நேரம் தான் வேலை, அப்புறம் ரெஸ்ட் இருக்கும், ஸ்லீப் ஓவர் இருக்கும், எல்லாம். சரி, நம்ம சும்மா தானே இருக்கோம், எனக்கு பெரிய கெட்ட பழக்கம் எதுவும் கிடையாது, சரி சும்மா தானே இருக்கிறோம்னு சொல்லிட்டு போய் கம்ப்யூட்டர் படிக்கலாம். அப்ப 1994ஆம் ஆண்டு என்ன சொன்னாங்கன்னா, ஒரு கம்ப்யூட்டர் இன்னொரு கம்ப்யூட்டரோட பேசும் 10 வருடம் கழித்து நம்ம இங்க உட்கார்ந்து இன்னொரு நாட்டுல அந்த நேரத்துல கம்ப்யூட்டர் எல்லாம் ஒரு கண்ணாடி ரூமுக்குள்ள யாரையும் விட மாட்டேன். இப்ப நம்ம என்ன பண்றோமோ அப்படி நடக்க போகுதுன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, ஒரு கேமரால 2 பேர் பேசுவாங்க, இங்க இருக்கிறவங்க அங்க இருக்கவங்க வீடியோ பார்க்கலாம்னா, அப்படியா, உண்மையா, அதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு ஒரு தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வத்துல போய் நான் 1 வருடம் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் 70,000 ரூபாய் பணம் கொடுத்து சேர்ந்தேன். 70,000 ரூபாய். அப்போ 70,000 1994ல பெரிய காசு. 1 இயர் கோர்ஸ். அது அப்போ உள்ள சாஃப்ட்வேர், விஷுவல் பேசிக், பவர் பில்டர், ஆரக்கிள், சீக்வல், PL சீக்வல் எல்லாம் படிச்சேன். சும்மா ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பொழுது போகிறதுக்கு. 1 இயர் கோர்ஸுக்கு அந்த நேரம் 70,000 தான் எடுத்தாங்க. 70,000 மாசம் 7,000 ரூபாய், 6,000 ரூபாய், 1 இயருக்கு 70,000 ரூபாய். ஆனா என்ன பிரச்சனைனா, இப்ப அந்த நேரம் கம்ப்யூட்டர் புதிய காலத்துல மாணவர்களுக்கு புரிஞ்சுதா இது என்ன விஷயம் என்று? இல்ல, எல்லாருமே அப்ப யாருக்கும் இவ்வளவு பேர் வெளிநாடு எல்லாம் போல. ஆனா போறோம், இது பெரிய இந்தியா ஒரு பெரிய வல்லரசாயிடும் இந்த கம்ப்யூட்டர்ல எல்லாம் சொன்னாங்களே ஒழிய, இப்ப ஏஐ பத்தி சொல்ற மாதிரி, இப்படி ஆகும் அப்படி ஆகும் வேலை போகும்னு சொல்ற மாதிரி இந்தியா ஒரு பெரிய வல்லரசு ஆக போகுது, கம்ப்யூட்டர் தான் இனிமேல் ஃபியூச்சர் சொன்னாங்களே ஒழிய, ஆனா அது நடக்குமா நடக்காதா, இது நிஜமா பொய்யா, அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. ஏன்னா யாருமே ப்ரூவ் பண்ணவே இல்லை. அப்ப நான் 94ல சும்மா தானே இருக்கோம். அப்ப எனக்கு மாத சம்பளமே 1 லட்சம் ரூபாய் பைலட் விமானியா இருக்கும் போது, சரி சும்மா தானே இருக்கோம், 1 மாசம் சம்பளத்தை கொடுத்து போய் படிக்கலாம்னு சொல்லி
நாங்க இருந்தது கிண்டியில, ட்ரைனிங் வள்ளுவர் கோட்டம் பக்கத்துல, நுங்கம்பாக்கத்துல. யமஹா பைக் வச்சிருப்பேன். நான் போயிட்டு படிச்சுட்டு வருவேன். 7வது மாசமே நான் கோர்ஸை முடிக்கிறதுக்குள்ளேயே லண்டன்ல மில்டன் கீன்ஸ்ல யூனிசிஸ் என்ற இடத்துல அன்னைக்கு காலகட்டத்துக்கு 36,000 பவுண்டுக்கு எனக்கு வேலை கிடைச்சது. அன்னைக்கு 94ல 36,000 பவுண்டுன்றது 95ல பெரிய காசு. அப்ப நான் அவங்களே டிக்கெட் கொடுத்து 1 மாதம் தங்கறதுக்கு எனக்கு மில்டன் கீன்ஸ்ல வீடு, பிளெச்லின்ற ஒரு இடத்துல வீடும் கொடுத்து, வந்த முதல் வாரமே சேலரி அட்வான்ஸ் 2,000 பவுண்டும் கொடுத்து வந்தாங்க. இப்ப நிறைய மிஸ்டர் சுமார், அதுக்கான காரணம் என்ன? அந்த நேரம் ஆட்கள் குறைவா இருந்துச்சா? என்ன? நல்ல அருமையான கேள்வி. இப்பவும் அது நடக்குது. ஆனால் என்ன மார்க்கெட்டுக்கு தேவையோ அந்த படிப்பை மக்கள் படிக்க மாட்டாங்க. அப்பவும் நிறைய பேர் வேலை இல்லாம இருந்தாங்க. இப்பவும் நிறைய பேர் வேலை இல்லாம இருக்காங்க. அப்பவும் சிலருக்கு வேலை கிடைச்சது. இப்பவும் பலருக்கு வேலை கிடைக்குது. அந்த சிலர் பலர் என்ன மார்க்கெட்ல தேவையோ அதை படிக்கிறாங்க. இல்ல, அதான் பிரச்சனை. என்ன சொல்லுங்க பாவம், இப்ப நீங்க சொன்னது மிக முக்கியமான உண்மை. ஒவ்வொருத்தர் தனக்கு விருப்பமான, இப்ப அம்மா அப்பா இருக்கிறாங்க, டாக்டருக்கு படி, என்ஜினியருக்கு படி, அக்கௌண்டனுக்கு படின்னு சொல்லி டோர்ச்சர் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இப்ப அவருடைய ஒரு மாணவனுடைய கல்வியில இப்ப அவனுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லி அவர்கள் யோசிக்கிறார். இல்ல இலங்கை இந்தியா பெற்றோர்கள் பெரிய கஷ்டமா இருக்கு. இல்ல, இப்ப நீங்க எந்த பெற்றோர் எடுத்தீங்கன்னாலும் நம்ம உலகத்திலேயே நம்மள உண்மையா நேசிக்கக்கூடிய ஒரே ஆள் அப்பா அம்மா மட்டும்தான். எந்த அப்பா அம்மாவும் தன் பிள்ளைகள் கஷ்டப்படுவதை விருப்பப்பட மாட்டாங்க. தான் பிள்ளை பெரிய ஆள் ஆக்டர் ஆனா சந்தோஷப்பட போறாங்க. பெரிய ஸ்போர்ட்ஸ் மேன் ஆகி கோடிக்கணக்கில் சம்பாரிச்சா எல்லா அப்பா அம்மாவும் சந்தோஷப்பட போறாங்க. ஆனால் ஒருவேளை ஆக்டர் ஆக முடியாம போய்விட்டால், ஒருவேளை ஸ்போர்ட்ஸ் மேன் ஆக முடியாம போய்விட்டால், தான் வயதான காலத்தில் பசங்க சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிதான் ஏதோ ஒரு கோர்ஸை படிக்க வைக்கிறாங்க. அதுல வற்புறுத்துறாங்க. இதுக்கு நான் சரியான உதாரணம் சொல்றேன். இப்ப நான் 18 வயசு பைலட் ஆகும்போது எங்க அப்பா அம்மா கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி நான் பைலட் ட்ரைனிங் போகும்போது பிடெக் எல்லாம் படிக்க மாட்டேன் அப்படின்னு. அப்ப ஆக்சுவலா 20 வயசுலயே நான் பைலட் ட்ரைனிங் முடிச்சுட்டேன் 2-3 வருஷத்துல. அப்ப எங்க அப்பா என்ன சொன்னாரு, நீ ஏதாவது ஒரு டிகிரி போய் தான் ஆகணும், நீ சைமல்டேனியஸா சிவில் சர்வீசஸ்க்கு ட்ரை பண்ணணும். அப்ப ஏன்னு கேட்டேன். அப்ப என்ன சொன்னாரு, நீ பைலட்டா 21 வயசுல ஆனாலும் ஒரு சாலை விபத்துல ஒரு சின்ன மோட்டர் பைக்ல போற, கால் உடைஞ்சது, கை உடைஞ்சது, மெடிக்கலா உனக்கு கிரவுண்ட் பண்ணிட்டாங்க, ஒரு டிகிரி கூட இல்லைன்னா உனக்கு எந்த வேலையும், அதுக்கப்புறம் ஒரு டிராபிக் அசிஸ்டண்டா கூட ஏர்போர்ட்ல வேலை கிடைக்காது, ஒரு சூப்பர்வைசரா கூட நீ வேலை செய்ய முடியாது, நீ படிக்கணும்னு சொன்னாரு. இப்ப அதுல அப்பா அம்மா தப்பா சொன்னாங்களா? இல்லையே, கரெக்டா தானே சொன்னாங்க. ஆனா இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப அது மணிரத்னமா இருக்கட்டும், இல்ல அரவிந்த் சுவாமியா இருக்கட்டும், இவங்கெல்லாம் MBA பண்ணி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகி டைரக்டராகவும் ஆனாங்க. நம்ம மாணவர்களுக்கு, இந்தியர்களுக்கு என்ன பிரச்சனை, படிக்கிறதுக்கு பதிலா நான் ஆக்டிங் போறேன்னு சொல்றான். படிச்சுட்டு ஆக்டிங் போனா பரவாயில்ல, படிக்கிறதுக்கு பதிலா நான் விளையாடுறேன்னு சொல்றான். படிச்சுட்டு விளையாண்டா பரவாயில்ல, அதுதான் பிரச்சனை. ஸோ அப்பா அம்மாவை நம்ம குறை சொல்ல வேண்டாம். ரைட். 2வது எல்லா அப்பா அம்மாவும் டாக்டர் படி, இன்ஜினியர் படின்னு சொல்றாங்க. ஆனால் நாங்க தமிழக மாணவர்களா இருக்கட்டும், ஒரு பொண்ணை பிடிச்சிருந்தா அந்த பொண்ணை தான் பிடிவாதமா கல்யாணம் பண்ணணும்னு அப்பா அம்மாவோட சண்டை போட்டு கல்யாணம் பண்றான், வீட்டை விட்டு ஓடி போறான், சொத்தே வேணாங்கிறான். காதலுக்கு மரியாதை கொடுக்குற இந்த பசங்க கல்விக்கே மரியாதை கொடுக்க கூடாது. அதே பசங்க அவங்க அப்பா அம்மா கிட்ட போய், நான் டாக்டருக்கே படிக்க மாட்டேன், நான் ஒரு பெரிய ஒரு விஞ்ஞானி ஆக போறேன், இல்ல நான் ஒரு ஆர்டிஸ்ட் ஆக போறேன்னா எந்த அப்பா அம்மாவும் வேணாம்னு சொல்ல போறது இல்லையே. பிரச்சனை என்னன்னா, இந்த பசங்களுக்கே என்ன வேணும்னே தெரியறது இல்லை. அதுக்கு அப்பா அம்மாவை குறை சொல்ல வேண்டியது. ஆனா கல்யாணம் பண்ண போற பொண்ணு அவங்களுக்கு தெளிவா தெரியுது, இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதனாலதான் அதுல பிடிவாதமா இருந்து சண்டை பிடிச்சு போறாங்க. சோ நீங்க சொல்றது வாஸ்தவமான பேச்சு. ஆனா நான் என்ன சொல்றேன், வர தமிழக மக்களுக்கு, இந்தியர்களுக்கு, ஸ்ரீலங்கால கொழும்புலயோ இந்தியாலேயோ ஆன்லைன்ல, அதுவும் இப்போ யூடியூப்ல ஆன்லைன்ல நல்லா படிக்கலாம். கொழும்புல இருந்து யூஎஸ்ல இருக்கிற யூனிவர்சிட்டியோட நம்ம படிக்கலாம் ஆன்லைன்ல. அங்கே சர்டிபிகேஷன் வாங்கலாம், குளோபல் சர்டிபிகேஷன். இங்க 10,000 பவுண்ட் கொடுக்கறதுக்கு, வருஷத்துக்கு 20,000 பவுண்ட் கொடுத்து KFC மெக்டொனால்ட்ஸ்ல வேலை செய்யறதுக்கு, கொழும்புல அப்பா அம்மா சாப்பாடு இருந்து சாப்பிட்டுட்டு சென்னையில இருந்துகிட்டு அங்க படிச்சுட்டு நான் பண்ண மாதிரி இங்க வரலாம். நான் யூகேல இன்னும் ஒரு பிரச்சனை என்னன்னா, இப்ப வெளிநாட்டு படிப்பு ஒரு பக்கம், வெளிநாட்டுக்கு வர வேண்டும் என்ற அந்த ஆசை, விருப்பம், அதான இளைஞர்கள் மத்தியில இருக்குது. அதாலதானே இந்த பிரச்சனை. இப்ப ஓகே, வீட்டுல இருந்து படிக்கலாம், நிச்சயமா ஆன்லைன்ல எல்லா வகையான கிளாஸ்களும் இருக்குது, படிக்கலாம்.
ஆனா இந்த வெளிநாட்டு மோகம் என்ற ஒரு விஷயம் இருக்குத்தானே, அதுதான் சிக்கலா இருக்கு இல்லையா? அண்ணன் அனாஸ், வெளிநாட்டுக்கு வந்து எதுக்கு அனாஸ்? டாய்லெட் கிளீன் பண்றதுக்கா? வெளிநாட்டுக்கு வந்து கேஎஃப்சில பிரெட் திருப்பி போடுறதுக்கா, சிக்கனை சுடுறதுக்கா? இதுக்காக நம்ம அப்பா அம்மா பெத்து வச்சு அங்க அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஹையர் மிடில் கிளாஸ் அப்பா அம்மா எல்லாம் இதுக்காக நம்மளை வளர்த்தாங்க? அப்படி என்ன இருக்கு வெளிநாட்டுல? சுத்தமான ரோடு இருக்கு, குளிருது. இந்த ஊர்ல, நம்ம ஊர்ல நல்ல தட்பவெப்பநிலை, நல்ல சாப்பாடு எல்லாமே இருக்கு. இப்ப இது நாள் வரையிலும் நான் ஒரு 100 நாட்டுக்கு போயிருக்கேன். லண்டன் சரி, அமெரிக்கா சரி, சுவிட்சர்லாந்து சரி, ஜெர்மனி சரி, ரஷ்யா சரி, எந்த ஒரு நாட்டுக்கும் நான் பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கினது இல்லை. எந்த ஒரு நாட்டுக்கும் நான் தங்கறதுக்கு ஹோட்டலோ அபார்ட்மெண்ட்டோ நான் ஸ்பெண்ட் பண்ணதில்லை. எல்லாமே கம்பெனி தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்? படிப்பு தான் காரணம். நமக்கு அறிவு இருந்தது, அந்த அறிவு தேவையான அறிவு. இப்ப நான் இத்தனைக்கும் நான் ஐஐடியில படிக்கல, அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கல, ஆர்இசியில படிக்கல, ஏஎம் ஜெயின் காலேஜ் மீனம்பாக்கத்துல பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சேன். பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஒரு சாதாரண படிப்பு. ஷேக்ஸ்பியர், வில்லியம் வேர்ட்ஸ்வர்த், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சேன் ஆர்வத்துல. ஆனால் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சேன். ஒரு 3 வருஷம் கழிச்சு திருப்பி டெக்னாலஜி புதுசா கத்துக்கணும்ன்ற நினைச்சப்போ அமெரிக்காலயோ யூகேலயோ நான் படிக்கல. இந்தியாவுக்கு போய் ஆரக்கிள் ஃபைனான்சியல் படிச்சேன், காஷியப் ரேடியன்ட் ஒரு இன்ஸ்டிடியூட்ல. அதுக்கப்புறம் 3 வருடம் கழித்து அமெரிக்கால இருந்து சுவிட்சர்லாந்து வரப்போ சீபல் கிளாரிஃபைன்னு சிஆர்எம் படிக்கணும்னு நினைச்சப்போ இந்தியாவுக்கு போய் பூனால இருந்து படிச்சேன். 6 மாசம் 1 வருஷம். இப்ப நான் என்ன கேட்கிறேன், இப்ப மோகம் வந்து நமக்கு நல்லதை உண்டு பண்ணணும்னா அந்த மோகத்தினால நமக்கு பயன் இருக்கு. மோகம் வந்து நமக்கு பெயினையும் துன்பத்தையும் துயரத்தையும் அவமானத்தையும் கொடுக்கும்போது அந்த மோகத்தை பிடிச்சிட்டு என்ன பயன்? அதனால நமக்கு அறிவு, அதுக்கு மேல நம்ம அறிவை பயன்படுத்தணும் இல்லையா? அதான் இப்ப நான் சந்திக்கிற நிறைய மாணவர்கள் சொல்றாங்க, எங்களால இங்க செலவை சமாளிக்க முடியல, நாங்க திரும்பி இந்தியாவுக்கு போறோம், திரும்பி இலங்கைக்கு போறோம் என்றே சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் பல மாணவர்கள். இப்ப அதுக்கு என்ன காரணம்? இந்தியர்கள் தெரிந்த அளவு சொல்றேன், ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க்ல போய் லோன் போடுறாங்க. வீட்டையோ ஏதோ டாக்குமெண்ட் வச்சு 10 லட்சம் 20 லட்சம் லோன். இங்க லண்டன்ல நீங்க ஆக்ஸ்போர்ட், கேம்பிரிட்ஜ், லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ், லண்டன் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ், கோவன்ட்ரி யூனிவர்சிட்டி, ஒரு கிங்ஸ் காலேஜ், இம்பீரியல் காலேஜ், ஒரு 10 காலேஜ் தவிர வேற எந்த காலேஜ் படிச்சாலும் வேலை கிடைக்காது. ஆமா, இங்கேயே கிடைக்காது. இந்தியாவை விட்டுருங்க, இங்கேயே கிடைக்காது. இந்தியால கிடைக்கவே கிடைக்காது. இப்ப இந்தியால இருக்கிற எல்லா கம்பெனி டைரக்டர்ஸ்க்கும் தெரிஞ்சு போச்சு இது ஒரு பெரிய ஸ்கேம். யூகேல இருக்கிற யூனிவர்சிட்டியும் காலேஜஸும் ஒரு பெரிய ஸ்கேம் இது அப்படின்னு. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பசங்களுக்கு தெரியுது, ஐயோ 20 லட்சம் லோன் வாங்கிட்டோமே, விசா போட்டுட்டோமே, இங்க வந்துட்டோமே. அப்ப என்ன பண்றாங்க, அந்த 2 வருஷத்தை வாழ்க்கையில தொலைச்சிட்டு அந்த பண்ண 20 லட்சத்தை கேஎஃப்சிலயும் மெக்டொனால்ட்ஸ்லயும் வேலை செஞ்சு சம்பாரிச்சுட்டு வீட்டுக்கு போயிடறாங்க. அங்க போய் பட்ட அவமானத்தை யார்த்தையும் சொல்றது இல்லை. ஏதோ ஒரு யூகே சர்டிபிகேட் வச்சுட்டு முட்டு மோதுறாங்க. கிரீன் அந்த யூனிவர்சிட்டி, இந்த யூனிவர்சிட்டி, இங்க படிச்சேன், ஈஸ்டர்ன்ல படிச்சேன், வெம்பிலியில படிச்சேன், ஹேரோல படிச்சேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. அங்க எந்த பருப்பும் எந்த குக்கர்லயும் வேக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் உணர்றாங்க, ஐயோ இந்த 20 லட்சம் 30 லட்சம் 50 லட்சம் எல்லாம் வேஸ்ட், லண்டன் ரிட்டர்ன் சொல்லி அதுக்கப்புறம் யாராவது பொண்ணு வீட்டுல ஏமாத்தி வரதட்சணை வாங்கி லண்டன்ல இருந்து மாப்பிள்ள வந்தார் திருப்பி போறாருன்னு சொல்லி ஏதாவது கதை பண்ண வேண்டியதான். வேற என்ன பண்றது? அவர் திருப்பி வரமாட்டாரு. அவரு நீங்க அதுக்கப்புறம் டிக்கெட்டு கொடுத்து பூனைக்கு ஒரு தடவை தானே சூடுபடும். அதுக்கப்புறம் நீங்க டிக்கெட்டு கொடுத்து வேலை கொடுத்தாலும் வரமாட்டாரு. ஐயோ சாமி, வேண்டாம். ஆனால் இப்ப என்ன ஒரு புது ட்ரெண்ட் வந்து, மிக முக்கியமான விஷயத்துக்கு நாங்க வருவோம். உங்களுடைய இது நிறைய நாங்கள் தொடர்ந்து பேசுவோம், பல சந்தர்ப்பங்களை பேச நான் யோசிச்சு இருக்கிறேன். இதுல வந்து உங்களுடைய இகாஸ் கிளவுட் இருக்கு தானே, இப்ப இது வந்து இது இப்ப இங்க யாருக்கெல்லாம் படிக்கலாம்? இங்க இருக்கிற மாணவர்களுக்கு, நீங்க கேட்ட அருமையான கேள்விக்கு போன கேள்விக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. இப்பொழுதுக்கு இந்தியாவில எங்க கிட்ட 500 மாணவர்கள் படிக்கிறார்கள். இந்தியாவில ஆன்சைட் திருச்சியில கே நகர் எல்ஐசி காலனி, இந்திரா காந்தி காலேஜ் பக்கத்துல ஒரு 25,000 ஸ்கொயர் ஃபீட்ல ரிசர்ச் சென்டர், லேப், ட்ரைனிங், டெஸ்ட் சென்டர் வச்சிருக்கோம். நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த 500 பேர்ல 100 பேர் கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, யூகே, சுவிட்சர்லாந்து, ஸ்வீடன்ல இருந்து இங்க இந்த கோர்ஸ் ரொம்ப விலை 10,000 20,000 பவுண்டுன்னு சொல்லி டிக்கெட் வாங்கிட்டு இந்தியாவில போய் ரூம் எடுத்து தங்கி சமைக்கிறதுக்கு ஆளை போட்டு
3 மாசம் அங்க சின்சியரா படிச்சுட்டு யோகா பண்ணிட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு பீஸ்ஃபுல்லா இருந்து சர்டிபிகேட் வாங்கி இங்க வந்து வேலை தேடுறாங்க. இது இப்ப அந்த ட்ரெண்ட் கொஞ்சம் மாறி பிஎஸ்டபிள்யூல இருக்காங்க இல்லையா, படிச்சு முடிச்சுட்டு இங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்களும் 2 வருஷம் பிஎஸ்டபிள்யூ வாங்கிட்டு இந்தியாவுக்கு எங்க கிட்ட வந்து படிச்சுட்டு அங்க இருந்து இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி இங்க வராங்க. சோ யாரு படிக்கலாம், லண்டன்ல இருக்கிற யார் வேணாலும் படிக்கலாம். ஆனா அவங்க லண்டன்ல இருந்து படிக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஆன்லைன்ல தான் படிக்கணும். அவங்க ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டு இந்தியாவில் போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து படிக்கலாம். ஏனென்றால் நான் படிக்கும் பொழுது நான் 44 வயசுல தான் கிளவுட் படித்தேன். 2018 செப்டம்பர் ஆரம்பிச்சு 2019 ஜான்வரியில 200,000 பவுண்ட்ஸ்க்கு மேல ஆஃபர் கிடைச்சு வந்தேன். இங்க யாருமே நம்பல. அந்த 100 நாள் நான் படிச்சது ஒரு நாளைக்கு 17 மணி நேரம் படிச்சேன். இல்ல அது சரி. இப்ப 200,000 பவுண்ட் per annum வந்து எப்படி? அதாவது என்ன விஷயம் என்றால், இட் இஸ் சிம்பிள் டு பி ஹாப்பி பட் டிஃபிகல்ட் டு பி சிம்பிள். சந்தோஷமாக இருப்பது மிகவும் சுலபமான ஒரு வழி. ஆனா சந்தோஷமாக இருப்பது மிகவும் சாதாரண விஷயம். ஆனா சாதாரணமாக இருப்பது மிகவும் கடினமான விஷயம். இதுதான் அதுல உள்ளது. இது எப்படி என்றால், 100 நாள் நான் படித்தேன். ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடுவேன். ஏன்னா 2 வேளை 3 வேளை சாப்பிடுறது டைம் வேஸ்ட்னு நினைச்சேன். வாரத்துக்கு ஒரு தடவை தான் குளிப்பேன். ஏன்னா டெய்லி குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எங்க வெளியில போகாதனால. யாரோடையும் பேசல 100 நாள். காலையில 6 மணில இருந்து ராத்திரி 12 மணி வரையிலும் படிப்பை தவிர வேற எதுவுமே இல்லை. யூடியூப் வீடியோ பார்ப்பேன், ஹோம்ஒர்க் பண்ணுவேன், அசைன்மெண்ட் பண்ணுவேன், டெஸ்ட் எழுதுவேன், திருப்பி படிப்பேன். 1 to 1 சரி. இப்ப அது உங்களுக்கு சரி, எல்லாருக்கும் அது பொருந்துமா, சரிவரமா என்ற பிரச்சனை இருக்கு. இப்ப என்னன்னா ஆனஸ், வாழ்க்கையிலேயே ரொம்ப கடினம், முடியவே முடியாத ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு சொல்லுங்க பாப்போம். முடியவே முடியாத ஒரு விஷயம் என்னன்னு சொல்லுங்க. சும்மா இருக்கலாம் இல்ல, அதாவது நடுத்தர மிடில் கிளாஸ்ல இருக்கவங்களால பணக்காரனா ஆகவே முடியாது. ஏழை பணக்காரன் ஆயிடுவான். ஏன்னா அவனுக்கு இலக்கம் ஒண்ணுமே இல்லை. முட்டி மோதி தள்ளி பணக்காரன் ஆயிடுவான். பணக்காரன் ஆயிடுவான். ஏன்னா ஒரு பணக்காரன் இன்னொருத்தருக்கு உதவி பண்ணுவான். நடுத்தர மக்கள் இருக்காங்கல்ல, உங்களை மாதிரி என்ன மாதிரி. இப்ப நீங்களே சொல்றீங்கல்ல, இது எப்படி சாத்தியம்? என்ன சாத்தியம்? கேஎஃப்சில வேலை செய்யறாங்க பசங்க, மெக்டொனால்ட்ஸ்ல வேலை செய்யறாங்க, யூபர் டெலிவரி பண்றாங்க. இந்தியாவில போனா வீடு இருக்கு, அப்பா அம்மா சாப்பாடு போடுறாங்க, பிஎஸ்டபிள்யூ இருக்கு. கிளம்பி டிக்கெட் வாங்கிட்டு போக வேண்டியதானே. 2 மாசம் இங்க விட்டுட்டு அந்த 2 மாசம் உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பில் இல்ல, கவுன்சில் டேக்ஸ் இல்ல, ரெண்ட் இல்ல, உங்களுக்கு விசா இருக்கு, எப்ப வேணாலும் திருப்பி வரலாம். உட்காந்து படிங்க 3 மாசம் 8 மணி நேரம். இப்ப பிஇ படிச்சவன் ஃபைனல் இயர் செமஸ்டருக்கு படிச்சானே, எம்ஏ படிக்கிறவங்க ஃபைனல் இங்க காலேஜ்ல படிக்கிறாங்க தானே, ஃபைனல் செமஸ்டருக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி 24 ஹவர்ஸ் உட்காந்து படிக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், வாழ்க்கை ஃபுல்லா படிக்க சொல்லலையே. 100 நாள் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் 12 மணி நேரம் படிங்க. ஏன் அப்படி? 10 வருஷம் 7 வருஷம் உங்களுடைய அனுபவத்தை கண்டென்ஸ் பண்ணி அந்த 100 நாள்ல நாங்க சொல்லி தரோம். நெட்வொர்க்கிங் இல்ல, நீங்க திரும்ப சொல்றீங்க அங்க போய் படிங்க, அங்க போய் படிங்கன்னு சொல்லி. இங்க இருந்து படிங்க. இப்ப ஆன்லைன்ல படிக்கலாம் தானே? ஆன்லைன்ல தானே படிக்கிறீங்க எல்லாம். ஆன்லைன்ல தாங்க படிக்கிறோம். இங்கே இருந்து படிக்கலாம். இப்ப என்ன பிரச்சனை? காலையில 6ல இருந்து 8 மணி யூகே டைம்க்கு நாங்க கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப இந்த மாசத்துல இருந்து மார்ச்ல இருந்து 4 பேட்ச் யூகே டைம்க்கு போடுறோம் யூகே ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. 6ல இருந்து 8 யூகே டைம், 10ல இருந்து 12 யூகே டைம், 2ல இருந்து 4 யூகே டைம், 4ல இருந்து 6 யூகே டைம். பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த 2 மணி நேரம் படிப்பு மட்டும் பத்தாது. 1 hour தியரி, 1 hour ஹோம்ஒர்க், டெய்லி டெஸ்ட் இருக்கு, டெய்லி ஹோம்ஒர்க் இருக்கு, டெய்லி வீடியோ பண்ணணும். அடுத்த நாள் நடத்த போற கிளாஸ முதல் நாளே படிக்கணும். அதுக்கு உண்டான கொஸ்டின்ஸை கேட்கணும். ஒரு ஃபோரம் வச்சிருக்கோம், அந்த ஃபோரத்துல டிஸ்கஸ் பண்ணணும். ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ற மாதிரி. இப்ப என்ன பிரச்சனை, நம்ம ஆளுங்க கிட்ட 1 hour தியரி 1 hour லேப் படிச்சுட்டு டக்குன்னு கேஎஃப்சிக்கு போயிடுவாங்க. திருப்பி ஒரு 3 மாசம் கழிச்சு என்கிட்ட சண்டைக்கு வருவாங்க. ஏன் நான் படிச்சேன், எனக்கு வேலையே கிடைக்கலையே. நானும் படிச்சேன், நீயும் படிச்ச. நான் எப்படி படிச்சேன், நீ எப்படி படிச்ச? நான் ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் படிச்சேன், நீ ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் படிச்ச. அப்ப நீ 5 வருஷம் படிச்சாதானே என்ன அளவு நாலேஜ் வரும். அதுல என்ன பிரச்சனை? 5 வருஷத்துக்குள்ள டெக்னாலஜியே மாறி போச்சு. 5 வருஷம் முடிச்சு அவன் கிளவுடு போனா அங்க ஏஐ இருக்கு. ஏஐ நீ 3 வருஷம் படிச்சா அங்க குவாண்டம் கம்ப்யூட்டிங் இருக்கு. குவாண்டம் கம்ப்யூட்டிங் நீ 3 வருஷம் படிச்சா வேற ஏதோ இருக்கு. அப்போ அகல உழுறதோட ஆழ உழணும், நுனிப்புல் மேயக்கூடாது. இது 2 விஷயம் முக்கியமான விஷயம். அப்ப குறுகிய காலத்துல இன்டெப்தா படிக்கணும். அப்ப நிறைய நேரம் செலவு பண்ணாதானே படிக்க முடியும். அதுக்குதான் நான் இப்ப இங்கேயே
அப்பா அம்மா பார்த்துக்கிட்டு ஒரு பையனை நீ கேஎஃப்சிக்கு போக வேண்டாம், பீஸாக்கு போக வேண்டாம், டெலிவரி போக வேண்டாம், நீ உட்காந்து படி, லண்டன்லயே இருந்து படிக்கட்டும். எவ்வளவு பேர் படிக்கிறாங்க கிட்டத்தட்ட. இப்ப லண்டன்ல இருந்து இப்ப இந்த கிளவுட் படிக்கிறதுக்கான விலை எவ்வளவு பணம் எடுக்கிறீங்க நீங்க? ரொம்ப அருமையான கேள்வி. இப்ப நாங்க இவ்வளவு வருஷமா 2019 ஜனவரியில ஸ்டார்ட் பண்ணோம். அதுல இருந்து 2025 ஜனவரி வரையிலும் நாங்க வெறும் 1-to-1 ட்ரைனிங் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு 2 ட்ரெயினர், ஒரு ஸ்டூடெண்ட் 100% பாஸ் பண்ணிக்கிறது. ஆனா லாஸ்ட் இயர் அமிர்தா யூனிவர்சிட்டி கூப்பிட்டு குரூப் கிளாஸ் பண்ணணும்னு சொல்லி இந்தியாவில போய் பண்ணோம். இப்போ இந்த மாசத்துல இருந்து யூகே ஸ்டூடெண்ட்ஸ்க்காக எல்லா ஃபீஸ் எல்லாம் 1/4 குறைச்சி, யூகேல இருக்க ஸ்டூடெண்ட் ஏற்கனவே நிறைய காலேஜுக்குலாம் பே பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 70,000 இந்தியன் ருபீஸ் இன்க்ளூடிங் டாக்ஸ், 575 பவுண்ட். அவ்வளவுதான் சார்ஜ் பண்ணோம், விஏடியும் சேர்த்து. 575 பவுண்ட் இன்க்ளூடிங் விஏடி 4 months. 4 months அதனால ஓகே தான். ஏஐயும் ஃப்ரீயா கொடுக்கிறோம். ஒரு மாசம் ஃபுல்லா ஏஐ, 3 months கிளவுட், 0 to hero கிளவுட், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஏஐ ஒரு மாசம். அப்போ 88 hours ஆஃப் தியரி, 88 hours ஆஃப் லேப். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம், 88 days இருக்கு. சாட்டர்டே சண்டே எடுத்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே கிளாஸ். ஒரு நாளைக்கு 1 hour தியரி, 88 hours ஆஃப் தியரி, 88 hours ஆஃப் லேப், 88 டெய்லி டெஸ்ட், 88 வீடியோஸ் அவங்க பண்ணணும், 16 வீக்லி டெஸ்ட் இருக்கும், 3 ஃபைனல் மார்க் டெஸ்ட் இருக்கும், 3 இன்டர்வியூ இருக்கும். அந்த ஸ்டூடெண்ட் ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அந்த 575 பவுண்ட்ஸ்க்கு மேபி வி ஸ்பெண்ட் 500 hours வித். ஒரு ஹவருக்கு 1 பவுண்ட் தான் உங்களுக்கு காஸ்ட் ஆகுது. இது எங்களுக்கு எக்காஸ்லோ லண்டன் ஆபரேஷன்ஸை பொறுத்தவரையிலும் வி டோன்ட் வாண்ட் டு மேக் ப்ராஃபிட். எங்களுக்கு நோ ப்ராஃபிட் நோ லாஸ் இல்லை. ட்ரெயினர்ஸ்க்கு உண்டான சேலரி அதுல இருந்து கொடுக்க முடிஞ்சா போதும். நம்ம ஆளுங்க தமிழ்காரங்க இப்ப என்னுடைய ஒய்ஃப் வெள்ளைக்காரங்க, அவங்க கேட்கறாங்க என்ன எங்க போனாலும் தமிழ்காரங்க ஆட் ஜாப்ஸே பண்றாங்க, குஜராத்காரங்க நல்ல வேலையில இருக்காங்க, அக்கௌண்டன்ட் லாயர் எல்லாம் குஜராத்காரங்களா இருக்காங்க, ரெஸ்டாரண்ட்டுக்கு போனா கிளீனர் எல்லாம் தமிழ்காரங்களா இருக்காங்க, என்னன்னு கேக்குறாங்க. அப்ப என்ன பதில் சொல்றது அதுக்கு? எங்க ஆளு அவங்க அதை உணர்ந்திருக்கிறாங்க பாருங்க, அந்த அந்த விஷயத்தை உணர்ந்திருக்கிறாங்க. இல்ல கேக்குறாங்க என்கிட்ட, நீ எல்லா கிளீனர் கிட்ட தமிழ்ல பேசுற, அங்க போறானா குஜராத்காரங்க கிட்ட அக்கௌண்டன்ட் போனா இங்கிலீஷ்ல பேசுற, டாக்டர் கிட்ட போனா இங்கிலீஷ்ல பேசுற, ஏன் உங்க ஆளுங்களால ஆக முடியலன்னு கேக்குறாங்க. அப்ப அதுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு எனக்கு. ஒண்ணு, நம்ம அம்பட்டங்கடையில அரசியல் பேசுற மாதிரி அது அப்படிதான் சொல்லிட்டு போலாம். இல்ல அதுக்கு ஏதாவது நம்மளால முடிஞ்சதை பண்ணலாம். அதுக்காக எல்லாரும் எம்எல்ஏ எம்பி ஆகணும்னு அவசியம் கிடையாது. நம்மளுடைய சர்க்கிள்ல சக்திக்கு என்ன உட்பட முடியுமோ பண்ண முடியும். இப்ப நாங்க விளையாட்ட ஆரம்பிச்சு 2000 பேருக்கு ட்ரெயின் பண்ணிருக்கோம். அதுல 1500 பேர் வெள்ளைக்காரங்க. இப்போ 500 பேர் இந்தியன்ஸ்க்கு 575 பவுண்டு 4 மாசம் கோர்ஸ். அதுல நாங்க கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் 200 பவுண்ட் வேட் கட்டுறோம், டாக்ஸ் கட்டுறோம். 375 பவுண்டுக்கு நாங்க ஒரு 400 to 500 hours சொல்லி கொடுக்குறோம். இதுல எங்க கிட்ட உள்ள பிரச்சனை என்னன்னா, 5 நிமிஷம் லேட்டா வந்தா உடனே டெர்மினேஷன், ஃபீஸை ஃபுல்லா திருப்பி கொடுத்துருவோம். 5 நிமிஷம் சீக்கிரம் போனாலும் டெர்மினேஷன், ஹோம்ஒர்க் பண்ணலாம். வாரன், இது ஒரு புரியணும் எனக்கு. என்னன்னா இதெல்லாம் ஆன்லைன்ல தான் இந்த கிளாஸ் எல்லாம் நடக்குது. எல்லாமே ஆன்லைன், எல்லாம் ஆன்லைன்ல தான் நடக்குது. வீட்டுல இருந்தபடியே படிக்கலாம். இப்ப நம்ம 2 பேரும் பேசுற மாதிரி டீம்ஸ், ஜூம் இல்ல கூகுள் மீட், அந்த ஸ்டூடெண்டோட கம்ப்யூட்டர் நாங்க பார்ப்போம், எங்க கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட் பார்ப்பார் லைவா. சரி, இப்ப ரெக்கார்டு கிடையாது. ஓகே, ரெக்கார்டு கிடையாது, நேரடியான. ஆனா இப்ப என்னன்னா, இப்ப ஓகே, யூகே மாணவர்களுக்கு இந்த விலை நீங்க எடுக்கிறீங்க. ஆனா என்ன பிரச்சனைன்னா, இதே இப்ப யூகேல இருக்கிற எங்களுடைய தமிழ் மாணவர்கள், இப்ப மற்றாக்களை விடுவோமே, பாகிஸ்தான் பங்களாதேஷ் எல்லாம் விட்டுட்டு தமிழ் மாணவர்கள் இப்ப இலங்கையில இருந்து நிறைய காசு கட்டி இங்க வந்தா பிறகு, திரும்ப இந்தியாவில இருந்து நிறைய பணம் கட்டி இங்க வந்தா பிறகும் திரும்ப இந்த 500 பவுண்ட் பாரம் பெருசா இல்லையா? என்ன பண்ணலாம் சொல்லுங்க? சும்மா நடத்தணுமா? நான் நடத்துறேன், வரவே மாட்டாங்க.